வணக்கம். இந்த கோயில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மிபுரீஸ்வரர் கோயில். திருநின்றியூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க கோயில். இந்த கோயில் வந்து அனுஷ நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது. இங்கே மாதுளை பழத்தை வந்து பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப வழக்கமாக இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து விஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமியே வந்து பூஜை செஞ்சதுனால இந்த கோயிலுக்கு வந்து லக்ஷ்மிபுரீஸ்வரர் மூலவரோட பெயர். தாயார் வந்து உலகநாயகி அம்மை லோகநாயகி. இந்த கோயில் வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இது. இந்த கோயிலுக்கு தனி வரலாறும் உண்டு. இந்த கோயில் வந்து திரிபுவன சக்கரவர்த்தியான ஸ்ரீ ராஜராஜ தேவர் வந்து சிதம்பரம் சிவனை வந்து வழிபடுறதுக்காக இந்த வழியாக தான் வந்து அந்த சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்த தாண்டும் போது மட்டும் அவங்களோட விளக்கு அணைஞ்சு இதை தாண்டி போனதுக்கப்புறம் விளக்கு தானாக எரியிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கவும், இது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு பசு வந்து தானாக வந்து ஒரு இடத்துல பால் சுரக்கிறது, இந்த விளக்கு அணையிறதும் ஒரே நேரத்தில் நடக்கிறத அவர் கவனிச்சுட்டு வந்தவர். அந்த பசு பால் சுரக்கும் இடத்த வெட்டும் போது வெட்டி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னா, அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்ததாகவும், அது வந்து சிவலிங்கம் சுயம்புவாக வந்த சிவனோட தலையில் வெட்டுப்பட்டதாகவும், அந்த குழி வந்து இன்னமும் அந்த சிவன் லிங்கத்தில் இருக்கிறதாகவும், அந்த மன்னர் வந்து சிவனுக்கு வந்து மன்னிப்பு கேட்பதுக்காக இந்த கோயில் அந்த சுயம்புவாக இருந்த அந்த லிங்கம் இருந்த இடத்துல தான் இந்த கோயிலை வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இன்னமும் வந்து அந்த சிவனோட தலையில் அந்த குழி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தோட வரலாறு. இது இல்லாமல் நிறைய விஷயங்களும் இதில் வந்து சிறப்பு அமைந்து தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.